விசிலேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ இந்த டைபாய்டு சுரம், அந்த சுரம், இந்த சுரம், இப்பெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சளினால ஜுரம் வந்துடுது, காய்ச்சல். இந்த டைபாய்டு நீண்ட காலங்கள் இருக்கும். அதாவது முறைக்காய்ச்சல்னு தமிழில் சொல்றது. இந்த மாதிரி ஏகப்பட்ட காய்ச்சல். முதல்ல மனிதன் காய்ச்சலோட இருக்கான் வாழ்க்கையில. உடம்பு வேற காய்ச்சல் ஆனா என்ன பண்றது? இந்த காய்ச்சலுக்கு நிகர் என்ன செய்யும்? நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த காய்ச்சல் காய்ச்சல் வந்துருச்சு. இந்த காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இல்லையா அப்படின்னா, காய்ச்சல்ல பல வகை இருக்கு. விஷஜுரம் வந்துருச்சு. இந்த காய்ச்சல் தான் என்ன பண்ணும், ஜன்னி வரைக்கும் கொண்டு போய் விடும். ஜன்னினா என்ன? இழுவை, இசுவை. இந்த காய்ச்சல் நோயை, அதாவது உங்களுக்கு வெப்ப உணர்வு ஏன் ஏற்படுது, காய்ச்சல் எதனால வருது, இதெல்லாம் நீங்க உடலுடைய மொழியை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முன் சாப்பிட்ட உணவு செரிக்காமல், மலம் சரியா கழியாம இருந்தா, கசடுகள் உள்ள தேங்கி இருந்தாலும் காய்ச்சல் வரும். இதுதான் உண்மை. குடல் பகுதி, குடல்ல பிரச்சனை ஏற்பட்டா காய்ச்சல் வரும். மலக்குடல், பெருங்குடல், சிறுங்குடல், இதுல அடைப்புகள் இருந்தாலும் காய்ச்சல் வரும். காய்ச்சல் கண்டாலே அந்த ஸ்டொமக்ல பிரச்சனை இருக்குது, ஈரல்ல பிரச்சனை வந்துருச்சு, கல்லீரல்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, கிட்னியில பழுது ஏற்பட்டாலும் காய்ச்சல் வரும். சரியான சிறுநீர் ஒழுங்கா போகாட்டியும் காய்ச்சல் வரும். அதான் கல்லீரல் பிரச்சனை, இது கிட்னி பிரச்சனை. அப்ப மலமும் சிறுநீரும் ஒழுங்கா போகல அப்படின்னா அங்க கசடுகள் தங்கிருச்சுன்னு அர்த்தம். அது நாளடைவில் என்ன ஆகும், இந்த உடம்பு வாதத்தோட டச் ஆகும்போது பித்தமும் வாதமும் கலக்கும் பொழுது காய்ச்சலாக மாறிடும். இதுதான் பிரச்சனை. அப்ப தேகிகள், வாத தேகி, பித்த தேகி, கபதேவி யாரா இருந்தாலும் காய்ச்சல் வரத்தான் செய்யும். அப்ப இவர்களுக்கு முறையான வைத்தியம் என்ன பண்றது, என்ன செஞ்சா, எவ்வளவு காய்ச்சல் உங்களுக்கு வந்தாலும் சரிங்க, இது ஒரு எளிய வகையை நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. வெத்தலை 3 மிளகு 2 வெத்தலை, அப்படி வேற ஒன்றும் இடிக்கலாம் கூடாது, அப்படியே தண்ணியில போடுங்க. சுடு தண்ணி போட்டு நல்லா காய்ச்சுங்க. 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டரா காய்ச்சணும். எப்படி? இதை போட்டு 6 மிளகையும் 2 வெத்தலையும் போட்டு 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டரா காய்ச்சி அந்த 1/2 லிட்டரை 5 முறை குடிக்க வைங்க காய்ச்சக்காரனை. அப்பவே காய்ச்சல் நின்றும். எப்படி? அப்பவே காய்ச்சல் நின்றும். சரி, இன்னொரு முறையை சொல்றேன். 2 வெத்தலை, 1 கைப்பிடி துளசி, அதே மாதிரி 10 மிளகு, 2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டரா காய்ச்சுங்க. 2 லிட்டர் தண்ணியை 1 லிட்டரா காய்ச்சி இந்த தண்ணியை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. காய்ச்சக்காரனுக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் மட்டும் கொடுங்க. என்ன டைப்பாய்டா இருந்தா என்னவா இருந்தாலும் சரி, இது நான் சொல்றது பொய் இல்லை என்பர்களே, நீங்க செஞ்சு பாருங்க. என்ன காய்ச்சல் வந்தாலும் சரிதான், வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. வேற இந்த பண்ணு, இந்த காய்ச்ச கண்டவனே நம்ம ஆட்கள் வாங்கிட்டு போவான் பாருங்க, புத்திசாலித்தனமா பண்ணு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. பிரெட், உங்க பாஷையில சொன்னா பிரெட்டை கொண்டு போய் கொடுக்கறது. அதுல வேற பால் வேற. உடம்பு சரியில்லப்பா, பால்ல தொட்டு சாப்பிடு. முதல்லயே செரிமானம் இல்லாம தான் காய்ச்சல் வந்திருக்கு. இப்ப செரிக்கவே செமிக்காத உணவை கொண்டு போய் கொடுத்து காய்ச்சல்னு அவன் கூவுற மாதிரி கொண்டு போய் விடுறது. இதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டிருங்க. அந்த மாதிரி கஞ்சி, காய்ச்சல் வந்துட்டா சாப்பிடவே கூடாதுங்க. டெம்புக்கு என்னங்க பண்றது, கஞ்சி சோறு தாங்க, கஞ்சி தாங்க. கஞ்சியை தவிர வேற அதுக்கு விமோசனமே இல்லைங்க காய்ச்சல் நிக்கிற வரைக்கும். பச்சரிசி கஞ்சி, புழுங்கரிசி கஞ்சி கூட ஆகாது. பச்சரிசி கஞ்சி கொஞ்சம் சத்தை கொடுக்கும். அதுல வேற அறிவாளிகள், அதுல சோம்பு போடலாம், கொஞ்சம் தப்பு இல்லை, சோம்பு போட்டுக்கலாம். சீரகமும் சோம்பு கலந்து கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அந்த கஞ்சியில மிளகு 3 போட்டுக்கலாம், அவ்வளவுதான். 3 மிளகு தான், இவ்வளவுதான். நான் சொன்ன அந்த தண்ணியை கூட வச்சு கொடுத்தீங்கன்னா உடனே காய்ச்சல் நிற்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அளவு குறைவா கொடுக்கணும். பெரிய ஆளுக ஒவ்வொரு டம்ளர் 2 டம்ளர் குடிக்கலாம். சின்ன குழந்தைங்க 1/2 டம்ளர் குடிச்சாலே போதும், காய்ச்சல் நின்று. இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சலால் பசி இல்லாம போச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, அது என்ன செய்யுது?
வசம்பு இருக்குல்ல, காய்ச்சல் நின்றுச்சுங்க, காய்ச்சல் நின்னதுனால பசி இல்லைங்க, வாயெல்லாம் கசகசக்கும். வசம்பை வந்து என்ன செய்யணும், விளக்குல காமிச்சு கருக்கணும். அப்படியே வசம்பை கருக்கி நல்லா அப்படியே எரியும். அப்படியே எரிஞ்சு, அதாவது பொரிஞ்ச அளவுக்கு எரிய விட்டுட்டீங்கன்னா அப்படியே நிற்கும் கருப்பா. அதை எடுத்து தூள் பண்ணினா தூளா உதிரும். அதை உள்ளங்கையில போட்டு தூளாக்கி அதை தேனில் குழப்பி அப்படி நக்கி நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு அரை மணி நேரத்துல பசி எடுக்க அன்பர்களே. அதுக்கு பேர் குழந்தை வளர்த்தினே பேர். மப்பும் அதான் மாந்தம் அதிகமான பிள்ளைகளுக்கு பிள்ளை வளர்த்தி என்று சொல்லக்கூடிய வசம்பை, அதான் சொல்லுவாங்களா, வசம்பை வாயில வச்சு தேய்க்கணும்னு சண்டை வந்துட்டா பேசுவாங்க. அது ஏதோ அது பேசுறாங்க. அது வசம்பின் நிலை அதிக பச்சை வசம்பை வாயில வச்சு தேய்ச்சா வாய்க்கோணி கொள்ளும், வார்த்தை பிறண்டு விடும், வாதம் எகிரிடும். ஞாபகத்தை வச்சுங்க. வசம்பை வந்து கருக்கி சுருக்கி சாப்பிடணும். இதுதான் முறை. இது வந்து பசியை தூண்டும், மந்தத்தை நீக்கும். இதுதான் இது. இந்த தண்ணியும் குடிச்சுக்கணும். 2 நாளைக்கு நான் சொல்றது, முதல் நாள் குடிச்சிட்டு அதன் பிறகு மாலை, அன்றைக்கு மாலையே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு பிறகு வசம்பை தேனில் கலந்து, தேனில் யார் சுகர் கம்ப்ளைண்ட்டுக்காரங்களோட சொல்றேன், அந்த கொஞ்சோண்டு தேன் தான் சேர்க்க போறீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வசம்பு தூள் சேர்றதுனால ஒன்றும் தவறே இல்லை. தேனில் கலப்பி வாயில நக்கி சாப்பிட்டீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு உள்ள வசம்பை கருக்கி அந்த தூள் மொத்த தூளையும் உள்ளங்கையிலே வச்சுக்கலாம், இல்லை வெத்தலை வச்சு கூட அதில் வைக்கி தேனில் குழப்பி அழகா கிழக்கு முகமாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரத்தில் வயிறு ஃப்ரீயாக தெரியும். பசித்தன்மை, பசியை தூண்டும், பழைய நிலைக்கு வந்துடுவீங்க. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.